எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன். ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட? தேங்க்யூ. அண்டு ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு மூணு வாட்டி சொன்னேன். அண்ணன் அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால் இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே அது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசிடுறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்றைக்கி ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார். ரஷ்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னுவேன். அடுத்த நாள் காலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்றைக்கி வரல, அவன் வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போது கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது. ஃபஸ்ட்டு கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு, முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரில, அத்தனை வாட்டி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள். ஹாய் சொல்லிடுங்க, யாருன்னு தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதில். அதில் ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போது விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். எதில் விக்கே ஷூட் பண்ணலாம்? ஐஃபோனில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யோ டார்ச்சர் பண்ணுற. அவர் கேட்ட எதையுமே நாங்கள் கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொக்கேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ரோட்டில் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது எதனால் சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு. அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து, விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர. நான் சொன்னேன், ப்ரோ உண்மையாக கரெக்டாக இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், படம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷன் தான் படத்துலேயே ஹைலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு, அந்த லொக்கேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கல வழக்கம் போல். ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதில் அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவனுங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம்பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இருந்து 2019 நினைக்கிறேன், அங்கேருந்து இப்போது 2026, இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனாக அந்தளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியாக போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய. இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1ல ஷூட் பண்ணோமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன்.
பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூமில் அப்போ தான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா, பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இவள் தான் பட்ஜெட்டு, நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லிடுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்குறாங்கடா அப்படின்வான். டேய் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு, டேய் இல்லடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, டேய் நீ கம்பெனி சைடு இப்பியா அவங்களோட மேனேஜரானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினி சார் மாதிரி யாரு என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டரு. அதனால கொஞ்சம் இபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியாகத் அலி, அவர் தான் இந்த படத்துக்கு மேனேஜர். அவர் வரல, பிஸியாக இருக்காரு. அவர் என்ன மாதிரி அப்படின்னா, இந்த சென்னை 28ல் இளவரசு சார் ஒரு வரல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஃபன், அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம். ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் யார் இல்லை, ஓகே ராபின், யூனிக்கான ஒரு கை அவர். அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீனில் இருக்காரு. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக அது பேர் என்ன, தம் இல்லை, சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு அடிச்சு தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 3 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமர் கேட்கறான், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காலில் இருந்து அடிச்சுட்டு, நைட் அந்த சீன் ஷூட் பண்ணுறோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை ஹார்ட் அட்டாக் சீன் இல்லை, அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டுறேன், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரில. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ராபின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நான் லைஃப்பில் மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர். எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்புறம் ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் 2012-13 தெரியும். விஜய் டிவியில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நான் இருந்தபோது அவரும் அப்போ தான் மிமிக்ரி பண்ண அண்ணன் கூப்பிடுவேனே ஞாபகம் இல்லை. தலைவா மிமிக்ரிலாம் பண்ணுவேன் தலைவா, அப்படியே பேசி காட்டுங்க அப்படின்னும் போது சில வாய்ஸ்லாம் பேசினாப்புல, நல்லா இருக்கியா, என்னை விட நல்லா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் உங்களோட அதான் கவுண்டர்ஸ் எல்லாமே தேட்டரில் செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா சார், இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியாக சல்வார் போட்டு வரவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன், ப்ரெஸ்ஸை உங்களை பார்த்து எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுமா, ஏதாவது இடக்கு உணவாக கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வருவீங்க, வாழ்த்துக்கள். பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சராக அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ஸோ ரொம்ப சின்ன ரோலாக போயிடுச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ, அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை பந்தவருக்கு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசில் பண்ண தெரியாத தப்பு, ஏண்டா தலையில் என்ன வைக்கல அந்த படத்தில் பேர். அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய பாதிப்புகள், அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாற்றுறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டம் 2 அங்கேருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த முத படத்தை. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட்டு தான், உங்களுக்கு தெரியும். கமர்ஷியலி தேட்டரிக்கலாவும் சரி, ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேலே
வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனபோது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குலாம் சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரை விடலை, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர், அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட்டு. அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னொரு 3-4 இயர்ஸ் அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பாக. வாழ்க்கை வாயும் இப்படி பேசுகிறவங்கள தான் நம்பக்கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டாக. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சவுண்டில் தான் இருப்பார். எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரில. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணது. அதான் அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரில, ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின் அந்த உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ஸு. அந்த ஆடியோ லான்ஸில் அவரை திட்டின பல பேரில் நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்கள் அவரை கேட்டோம். அப்போது சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ஸ்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம இவ்வளோ திட்டி இருக்கோமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் ஒரு எந்தோசியாசமில் நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச் இல்லை. ஸோ அதனால் அவர் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் எப்படி ஒரு ஓவர்வெல்மிங் மூமெண்ட்டில் அவர் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியோ லான்ஸ்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதில் திட்டினா பல பேரில் நானும் ஒருத்தன். எனக்கும் உங்கள் மேலே பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்போவே நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டு, ஆனால் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாலாம் என்ன பண்ணுவார்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெலாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லைடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது. ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு. இவர் காரில் ஏறிட்டார். 2:45 பிக்கப்பு ஏறிட்டார் போல. வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூமை
வீட்லேயே வச்சுட்டாருன்றதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசலில் நிற்க வச்சுட்டான்னா காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க காரில் ஏறி அண்ணா சீக்கிரம் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் வந்து நம்ம ஈபி கிட்ட சொல்லி ஈபி என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் வச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற 2 ஸ்டார்ஸ் தம்பிராமையா சார், MS பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பற்றி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் அண்ணா. அவர் எனக்கு பெங்களூரில் 2013-14 பழக்கம், என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதான் அண்ணா, ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி. பெங்களூர் ரொம்ப சந்தோஷம். பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்மள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அனில் ப்ரோ, அவரும் இந்த படத்தில் ப்ரொடியூசராக. அவர் ஹாட்ஸ்பாட் 1 வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஹாட்ஸ்பாட் 2ல ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், என்னென்னமோ கலாய்ப்போம். அவரை நான் நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுவேன், கலாய்க்கலாம் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பார்க்குறதா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அவருக்கு படம் போட்டு காட்டணும், இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்றது போது அவர் வந்து ஆந்திரா, நம்ம அனில் வந்து. ஸோ அவர்கிட்ட ஃபைனலாக 5 ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை கால் பண்ணி சொல்கிறேன், ப்ரோ படம் பார்க்குறாங்க ப்ரோ, பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ செந்தில் சார் பார்க்குறாரு. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அவருக்கு படம் பிடிச்சிருமா, வாங்கிடுவாரா? இல்லை ப்ரோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் வாங்கிடுவாரான்னு ஏன் கேட்குறீங்க? இல்லை ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்களே, வாங்கிடுவாரா? ஆமாம் ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ, ஆனால் ஏன் ப்ரோ வாங்கணும்? இல்லை ப்ரோ அவர் 5 ஸ்டார் செந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு. ப்ரோ அவர் இல்லை ப்ரோ, கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல செந்தில் சார், அந்த செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ. ப்ரோ அவர் ஏன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவரை, ப்ரோ புரியல ப்ரோ, இல்லை ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ 5 ஸ்டார் செந்தில் சார் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர ப்ராங்கெல்லாம் பண்ணுவேன் அவரை. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லிட்டேனா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஓகே ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பையன் இருக்கானா? ஓகே. ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் இந்த எண்டில் இந்த குட்டி பையனா, இல்லை வரலன்னா விட்டுரு நதியாளனா நடிச்சது, ஐ மீன் அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையன் தான், நதியாளன். சரி அவனை காட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியாக இருக்கான், அதனால் அவனை விட்டுறலாம். மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச். அதுதான் நாங்கள் வந்து 24 டேஸில் ஷூட் பண்ண படம் இது. ஓவரால் ஹாட்ஸ்பாட் 1 கிட்டத்தட்ட 24 டேஸ் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ 24 டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னடா ஓகே அதுக்கப்புறம் குறிஞ்சி சார், அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா என்னோட எல்லா படத்துலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். அவர் யாருன்னா 2013 நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் எதுவுமே பண்ணல. அப்போது எனக்கு ஜப்பான் போயிருந்த போது அவர் பழக்கம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டிருந்தேன், ப்ரொடியூஸ் பண்ணுறதை கேட்ட போது எதுவுமே கதை கூட கேட்காம என்னை நம்பி 2 லட்சம் அந்த டைமில் கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் 2 வரைக்கும் வந்திருக்காது. ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா, ரொம்ப நன்றி. நதியாளன் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு பட் பரவாயில்ல. யா ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்க. என் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ட்விட்டரில் வந்து ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை 1 ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது.
ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜென்ரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்லை 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டரில் தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதான் அது அவங்களோட கருத்தாக இருக்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம, பட் ஒரு சில பேர் வந்து அதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரி வாடா ஸோ அந்த குட்டி பையனா படத்தில் நடிச்சது வந்து இவன் தான், நதியாதன். சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியாடா? சரி ஓகே, இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலாக போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்க்கு அவங்களோட கருத்து இருக்கு, அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன், நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு, அப்போ இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்லை அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கால இல்லை தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன், படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டா எவ்வளோ தப்பா ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. பிஆர்ஓ வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொன்றுவா. பிஆர்ஓ வேலு அவர்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி மீன் என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர், ஏழுமலை, மாதவன், பிரபா, கஜஸ்ரீ, தபிதா, வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் உங்களுக்கு பொறுமையும் இருக்காது, அதனால வேணாம் ரைட். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா வரும்ண்ணா, வெற்றி ஆச்சுன்னா வரும்னு சொன்னா, இப்போ வெற்றி ஆயிடுச்சு, அதனால 3 கண்டிப்பா வரும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விஜய் சார் மிமிக்ரி பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமாண்ணா, அது பண்ணி காட்டுங்க. நீங்க அடுத்து ஹீரோவா வருவீங்கன்னு நினைக்கிறேன். மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஓகே. விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுகிறேன். விஜய் சார் வாய்ஸ் பேசுகிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும்
ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ. ஞாபகம் ரஜினி மாதிரி ஒன்று பண்ணுங்க. என்னண்ணா? ரஜினி மாதிரி. ரஜினி சார் அண்ணா கடைசியில் இல்லை. ஓகே ஓகேவா? ஓகே, வேற தேங்க்யூ. யாருக்காவது வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹாட்ஸ்பாட் 3லயும் சொல்லுங்கண்ணா. ஹாட்ஸ்பாட் 1ல இருந்த சில பேர் இதுல இல்ல. ஆ ஹாட்ஸ்பாட் 2ல பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க 4 நாள்ல. ஆமாண்ணா. 3லயும் இதுல இருக்க டீம்ல முக்காவாசி பேராவது இருப்பாங்களா இல்ல அது தெரியலண்ணா, இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் முடிவு பண்ணலண்ணா. அஸ்வின் இருக்காரா 3ல? தெரிலண்ணா, இப்போ வரைக்கும் முடிவு பண்ணல. மேபி நான் இருப்பேனானே ப்ரொடியூசர் தான் சொல்லணும். சார் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் தானா? ஏன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் இல்லையே, ஜோடியா அவர் கூட போட்டீங்கன்ற வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, பிரியாவாணி சங்கர் வந்து ஒரிசால ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, அதனால தான் வர முடியல. சார் அப்புறம் இன்னொரு கேள்வி. சொல்லுங்கண்ணா. மங்காத்தா உங்களுக்கு வந்து பாதிப்பை தந்தது. ஏன்னா திரௌபதி வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா மேடையிலையும், மங்காத்தாவால தான் நான் வந்து எதிர்பார்த்த வெற்றி அடையல அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்கலாம் கூட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னு மீட்னு வைப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு மங்காத்தா பாதிப்பை தரலையா? இல்லை, மங்காத்தா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும் போதும் எங்கள் படம் வெற்றி ஆயிருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த 4 நாள் சூப்பராக பண்ணியிருக்கு. அதான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே பண்ணியிருக்கு. ஆனால் மங்காத்தா வராமல் இருந்தா இதை விட ட்ரிப்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதில் பாதி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். அதனால ஓகே அப்படின்றது தான். வசூல் போடுறது ப்ரொடியூசர் தான் போடணும். அவங்க மேபி இந்த வாரத்தில் போடலாம். 100 கோடிலாம் இல்லைண்ணா, என்னண்ணா அநியாயமா இல்லையா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் மீட்டில் கேன் யூ ஹியர் மீ? இந்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி ஒரு படமும் அதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால தான் இங்கே இருக்கோம். இந்த சக்ஸஸ் மீட்காக காரணமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த என்னோடய அப்பாவா தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்டையர் காஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார், பிரியா பவானி மேம், மிஸ்டர் அஸ்வின், ரக்ஷன், பவானி, பிரிகேரா, ஆதி, அமர், ராபின், ரகு மாஸ்டர், ஆதித்யா, கதிர், யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பேச வச்சது, செலிப்ரேட் பண்ணது, இதுதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட்
இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மர்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக், அஸ்வின், Amaran in my story, and then Rakshan, Aditya Bhaskar, Sanjana, Priya Bhavani, Brigida, and MS Bhaskar sir, Thambi Ramaya sir, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் இபி அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததில்ல. அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை. என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், எம்எல்எஸ்பின்னு. ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண, லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னென்னா அதுதான், யாருமே இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் ஒரு சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும், எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பி ராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க, நடக்கிற விஷயந்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அ ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும். அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாகவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து the cuts and transitions are very amazing. ஸோ அதனால் எடிட்டருக்கு தேங்க்யூ. அண்ட் நடித்த எல்லாருக்கும். அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் சார்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓ மை காட் சொல்லிட்டீங்களா அப்படி இருந்தது. உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன்.
அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐம் இன் லவ் வித் யூ. நிஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸில். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ, நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க. நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க, செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் பாட்டு விழியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும். சச் அன் அமேசிங் சாங். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மறந்துடுவேன். அண்ட் ஆதித்யா, ஐ எம் ஆல்ரெடி யுவர் ஃபேன் ஃப்ரம் 96. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டாரு அவர் பயங்கரமாக. எஸ்ஜி. ஸோ ரக்ஷன், ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தாதா ராசா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது. அதே மாதிரி ஒன்றா இருக்கணும் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ அஸ்வின், பர்ஸ்னலாக ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அது வந்து ஒரு பர்சனல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லாரும் என்ன தான் அது ஒரு விஷயம், பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ, ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலோ, அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தட் சச் அ ஸ்போர்ட் யூ ஆர். ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களோட போர்ஷன். எனக்கு 2 பாட்டுமே பிடிச்சது, 3 பாட்டுமே பிடிச்சது. பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான். ஏன்னா லவ் வந்து பேசியிருக்காங்க. உண்மையான லவ் கிடைக்காதவங்களாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் 90s கிட்க்கு இந்த படம், இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இபி, எங்களோட இபி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சார். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோடய ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் சும்மா அண்ட் ஆல் தீஸ் டேலண்ட்ஸ் who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க் யூ ஸோ மச். ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள், இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வந்துகிட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே
அது அவரோட ஐடியா தான் அது. நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டரை நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை. இன்றைக்கி நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு 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 விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்றைக்கு டவுனாக இருந்தாலும், என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீம், இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே வந்து லைக் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்துலேயே இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.